Hello all, welcome to Precision Grammar channel. இந்த வீடியோ pronounce பத்தின வீடியோ 10th standard English page number 140 to 143 இதுல pronounce and types கொடுத்திருப்பாங்க. அதை பத்தின வீடியோ தான். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா இந்த வீடியோ பார்த்து நீங்க லேர்ன் பண்ணிக்கலாம். Pronoun இது வந்து உங்க புக்ல இருக்கக்கூடியதுதான். A pronoun is a word or phrase that substitutes a noun or noun phrase. There are 10 types of pronouns generally used. அதாவது pronoun அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அது ஒரு வேர்ட் இல்லை அப்படின்னா அது ஒரு ஃப்ரேஸ். ஓகேவா? வேர்ட்னா என்னன்னா ஒரே ஒரு வார்த்தை இருக்கிறது தான் வேர்டு. ஃப்ரேஸ் அப்படிங்கிறது ஒரு வேர்டு இல்லாம குரூப் ஆஃப் வேர்ட்ஸ், அதாவது ரெண்டு வார்த்தையோ இல்லை அதுக்கு மேற்பட்ட வார்த்தையோ சேர்ந்து நமக்கு ஒரு கருத்தை கொடுக்கறதா என்ன அப்படின்னா இந்த ஃப்ரேஸ் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ அது ப்ரனவுன் அப்படிங்கிறது வேர்டா இருக்கலாம் இல்லை ஃப்ரேஸா இருக்கலாம். அது நவுன் இல்லைன்னா நவுன் ஃப்ரேஸுக்கு பதிலாக வரும் அப்படிங்கிறாங்க. நவுன்னா என்ன அப்படின்னா தமிழ்ல பெயர்ச்சொல், அதாவது ஒரு லிவிங் பீயிங். ஓகேவா? ஸோ உயிருள்ள பொருள் இல்லை உயிர் இல்லாம ஒரு திங்கா இருக்கலாம், பிளேஸா இருக்கலாம். இந்த விஷயத்தெல்லாம் குறிக்கக்கூடிய வேர்டு தான் என்ன அப்படின்னா நவுன் அப்படிங்கிறது. நவுன் ஃப்ரேஸ் அப்படிங்கிறது அதே குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்கும். அதுல முக்கியமான வேர்டு என்னவா இருக்கும்? நவுனா இருக்கும். அது எல்லாமே சேர்ந்து ஒரு நவுனா வந்து ஒரு சென்டென்ஸ்ல என்ன பண்ணும் அப்படின்னா செயல்படும். அதுதான் என்ன அப்படின்னா நவுன் ஃப்ரேஸ் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ நவுனா இருக்கலாம். ஒரு ப்ரனவுன் வந்து நவுன் இல்லைன்னா நவுன் ஃப்ரேஸுக்கு பதிலாக அந்த இடத்துக்கு பதிலாக வரக்கூடியதான் ப்ரனவுன் அப்படிங்கிறது. ப்ரனவுனுடைய டைப்ஸ் வந்து 10 டைப்ஸ் இருக்கு. ஜெனரலி யூஸ்டு வந்து 10 டைப்ஸ். ப்ரனவுனோட ஃபர்ஸ்ட் டைப் பர்சனல் ப்ரனவுன் கொடுத்துருக்காங்க. எ ப்ரனவுன் தட் இண்டிகேட்ஸ் எ பர்சன். அதாவது பர்சனல் ப்ரனவுன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பர்சனை இண்டிகேட் பண்றது. பர்சன் அப்படின்னா என்னன்னா தமிழ்ல நபர். ஓகேவா? ஸோ ஒரு நபரை குறிக்கக்கூடிய ப்ரனவுன் தான் பர்சனல் ப்ரனவுன் அப்படிங்கிறது. இதுல கொடுத்துருக்கிற எல்லா ப்ரனவுனுமே என்ன அப்படின்னா பர்சனல் ப்ரனவுன் தான். ஐ, யூ, ஹி, ஷி, இட், தே, மீ, யூ, her, him, it, us, them, yours, mine, his, hers, ours, theirs, its, இது எல்லாமே என்ன அப்படின்னா பர்சனல் ப்ரொனவுன் தான். அதாவது இது இது ஒன்னொன்றுக்கும் நான் தமிழ் மீனிங் சொல்றேன். ஐ அப்படிங்கிறது நான், யூ அப்படிங்கிறது நீ, நீங்கள், ஹி அப்படிங்கிறது அவன், ஷி அப்படின்னா அவள், இட் அப்படின்னா அது, தே அப்படின்னா அவர்கள், மீ அப்படின்னா என்னை, ஸோ எனக்கு, இந்த மாதிரி அர்த்தங்கள்லாம் மீ கொடுக்கும். யூ அப்படின்னா யூங்கிறது நீ, நீங்களுக்கும் யூஸ் பண்ணுவோம். அதே யூ உன்னை, உனக்கு, உங்களுக்கு, உங்களை அப்படின்னும் வரும். அதே யூ. அடுத்து ஹர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அவளை, அவளுக்கு, ஹிம் அப்படின்னா அவனை, அவனுக்கு, இட் அப்படின்னா அது அப்படிங்கிற அர்த்தமும் இருக்கு. இங்க வந்து அதை, அதற்கு அப்படிங்கிற அர்த்தமும் இருக்கு. அஸ் அப்படின்னா என்னன்னா நமக்கு, எங்களுக்கு, எங்களை, எங்களுக்கு. தெம் அப்படிங்கிறது அவர்களுக்கு, அவர்களை, அவற்றை, அவற்றுக்கு, இந்த மாதிரி நபர்களையும் குறிக்கும், இல்ல வந்து திங்ஸையும் குறிக்கும். ஓகேவா? தெம் அப்படிங்கிறது. அடுத்து யுவர்ஸ், இதுல எல்லாத்தையுமே வந்து எஸ் வந்து ஆட் ஆச்சு அப்படின்னா யுவர்ஸ் அப்படின்னா உங்களுடையது அப்படின்னு இருக்கும் அப்படிங்கிற அர்த்தம். மைன் அப்படின்னா என்னுடையது, ஹிஸ் அப்படின்னா அவனுடையது, ஹர் அது கூட எஸ் ஆட் ஆச்சு, ஹர்ஸ் அப்படின்னா அவளுடையது, அவர்ஸ்னா என்ன அப்படின்னா நம்முடையது, எங்களுடையது, தர்ஸ் அப்படின்னா அவர்களுடையது, இட்ஸ் அப்படின்னா அதனுடையது. ஓகே, இதுதான் பர்சனல் ப்ரொனவுன்ஸ்ங்கிறது. அடுத்து இன்டரோகேட்டிவ் ப்ரொனவுன். இந்த ப்ரொனவுன்ஸ்ல எதுக்கு அப்படின்னா ஒரு கொஷினை கேட்கறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ப்ரொனவுன் தான் இந்த இன்டரோகேட்டிவ் ப்ரொனவுன் அப்படிங்கிறது. வாட், விச், ஹூ, ஹூம் இது எல்லாமே வந்து இன்டரோகேட்டிவ் ப்ரொனவுன். ஓகேவா? ஸோ ஒரு 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 ப்ரொனவுனுக்கும் நான் வந்து என்ன அப்படிங்கிற தமிழ் மீனிங் கொடுக்குறேன். வாட் அப்படின்னா என்ன, ஓகேவா? விச் அப்படிங்கிறது எது, எந்த, ஹூ அப்படின்னா யார், ஹூம் அப்படின்னா யாரை, யாருக்கு, ஹூஸ் அப்படின்னா யாருடைய, வேர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எங்க, ஓகேவா? ஹூ எவர் அப்படின்னா யார் வேணுமானாலும், ஓகே, யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் சொல்லலாம். ஸோ அதுக்கு தான் ஹூ எவர் வரும். வேர் எவர் அப்படிங்கிறது வந்து எங்க வேணுமானாலும், எந்த இடத்துல வேணாலும். ஓகேவா? ஸோ அது விச் எவர் அப்படிங்கிறது எதுவாக, விச் எவர் வாட் எவர் கிட்டத்தட்ட ஒன்னா இருந்தாலுமே விச் எவர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எதுவாக இருந்தாலும், அதாவது உங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு விஷயத்த சொல்றது. ஓகேவா? ஒரு தேர்வுகள், அதாவது ஒரு சாய்ஸ் இது பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதுல வந்து ஒரு குறிப்பிட்ட விஷயத்த சொல்றது. வாட் எவர் அப்படின்னாலும் அதுவும் வந்து என்ன வேண்டுமானாலும் எதுவாக இருந்தாலும் அப்படிங்கிற அர்த்தம் தான். ஆனா அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்டு சொல்லாம ஒரு பொதுவான விஷயங்களை சொல்றதுதான் வாட் எவர் அப்படிங்கிறது. ஓகே. டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரொனவுன் இது வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா ஒரு குரூப் இல்ல ஒரு பேர்ல இருக்கக்கூடிய விஷயங்களை
பிரிக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள் தான் இந்த டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரொனவுன் அப்படிங்கிறது. ஈச், எவரி, எய்தர், நெய்தர், எனி ஒன், நன், இது எல்லாமே டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரொனவுன். அதாவது ஈச் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஈச், எவரி ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒண்ணுதான். பட் ஈச் அப்படிங்கிறது ஒவ்வொன்றும் வரும். எவரி அப்படிங்கிறது இதுவும் அதே மாதிரி தான். பட் வந்து ஈச் அப்படிங்கிறது ஒவ்வொரு பர்சனையும் நம்ம தனியா குறிப்பிட்டு சொல்றப்போ அது வந்து ஈச் வரும். எவரி அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு குரூப்பா இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்க வந்து சேர்த்து சொல்றதா எவரி அப்படிங்கிறது. ஓகேவா? எய்தர் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஆஹ் ரெண்டு விஷயம் இருக்கு அப்படின்னா அந்த ரெண்டு விஷயத்துல ஏதாவது ஒரு விஷயம், இரண்டில் ஏதாவது ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்களே, அதுதான் எய்தர். நெய்தர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ரெண்டு விஷயத்துல ரெண்டு விஷயமே இல்ல, எதுவுமே இல்ல அப்படிங்கிறது தான் நெய்தர். எனி ஒன் அப்படின்னா யாராவது, ஓகேவா, யாரோ ஒருவர். நன் அப்படின்னா யாருமே இல்லை, எதுவுமே இல்லை அப்படிங்கிறதா நன். ஓகே. Reflexive pronoun which reflects the action towards the subject used after the verb. அதாவது சப்ஜெக்ட் அப்படிங்கிறது என்ன, ஒரு சென்டென்ஸ்ல ஒரு ஆக்ஷன் இருக்கு, ஒரு செயல் இருக்கு அப்படின்னா அதை யாரு செய்யறாங்களோ அந்த செயலை ஆக்ஷனை செய்யறவங்க தான் சப்ஜெக்ட். ஓகேவா? வேர்ப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த செயலை குறிக்கக்கூடிய வார்த்தை தான் என்ன அப்படின்னா வேர்ப், இல்லையா? ஸோ அந்த வேர்புக்கு அப்புறம், அதாவது வேர்ப் யூஸ்ட் ஆஃப்டர் த வேர்ப் அப்படின்னா வேர்புக்கு பக்கத்துல இந்த ரெஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன்லாம் இருக்கும். மை செல்ஃப், யுவர் செல்ஃப், ஓகேவா? அதுதான் யூஸ்ட் ஆஃப்டர் த வேர்ப் அப்படிங்கிறது. ரெஃப்ளெக்ட் த ஆக்ஷன் டுவார்ட்ஸ் அ சப்ஜெக்ட் அப்படின்னா அந்த செயலை செய்யறாங்க இல்லையா சப்ஜெக்ட், ஓகேவா? ஸோ அந்த சப்ஜெக்ட்டுக்கே என்ன ஆகும் அப்படின்னா அந்த செயல் வந்து திரும்பவும் வரும், அது ரெஃப்ளெக்ட் ஆகும். அதுதான் வந்து இந்த ரெஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் மூலியமா வரும். ஓகேவா? அதாவது ஒரு செயலை செய்யறாங்க, ஒரு சப்ஜெக்ட் வந்து செயலை செய்யறாங்க, அது யாருக்கு செய்யறாங்கன்னா அந்த செயலை செய்யறவங்களும் அந்த செயலை வாங்கிக்கிறவங்களும், அந்த ஆக்ஷனை வந்து பெறுபவரும் ரெண்டு பேருமே வந்து ஒரே ஒரு பர்சன் தான். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணக்கூடியதான் இது. அதாவது நானே எனக்கு ஒரு ஆக்ஷன் நானே எனக்கு பண்ணிக்கிறேன், நீங்களே உங்களுக்கு பண்ணிக்கோங்க, அந்த மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கு தான் இந்த அதுக்கான வார்த்தைகள் தான் இது. மை செல்ஃப் அப்படின்னு நானே, என்னையே, ஓகேவா? நானே என்னையே வந்து நான் கண்ணாடி மிரர்ல வந்து நான் பாத்துக்கிட்டேன் அப்படிங்கிறது. யுவர் செல்ஃப் அப்படின்னா என்னன்னா நீயே, உன்னையே, ஓகேவா? ஹர் செல்ஃப் அப்படின்னா அவளையே, தன்னையே. ஹிம்செல்ஃப்னா அவனையே, தன்னையே. தெம்செல்ஸ் அப்படின்னா என்னன்னா அவர்களையே, ஓகேவா? அடுத்து அவர் செல்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்மை, நாமே, எங்களையே. யுவர் செல்ஸ் அப்படின்னா யுவர் செல்ஃப் அப்படிங்கிறது ஒரே ஒரு பர்சனை குறிக்கிறது. யுவர் செல்ஸ் அப்படின்னா நிறைய பேர் குறிக்கிறது, ஓகேவா? ஒரு மரியாதைக்காகவோ இல்ல வந்து எப்படி சொல்றது அப்படின்னா நிறைய பேர் இருந்தாங்க அப்படின்னா நீங்களே, உங்களையே அப்படிங்கிற வார்த்தைகள் வரும். இட் செல்ஃப் அப்படின்னா அதுவே, தன்னையே, ஓகேவா? இதுதான் ரெஃப்ளெக்சிவ் பண்ணணும். சப்ஜெக்ட் செய்யக்கூடிய ஆக்ஷன் சப்ஜெக்ட்டுக்கே திரும்பி போகிறது தான். ஓகே. அடுத்து ரெசிப்ரோக்கல் ப்ரொனவுன் அப்படிங்கிறது which shows a relation with one another. இதுக்கான ப்ரொனவுன் என்ன அப்படின்னா ஈச் அதர் இல்லைன்னா ஒன் another. அதாவது ஒருவருக்கு ஒருவர், ஒன்றுக்கொன்று அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள் தான் இந்த ரெசிப்ரோக்கல் ப்ரொனவுன் அப்படிங்கிறது. அதாவது ஒரு குரூப் இருக்கு, இல்ல ஏதோ ஒரு ரெண்டு ரெண்டு பேரோ இல்ல அதுக்கு மேற்பட்டவங்களும் இருக்காங்க வச்சுக்கோங்களேன். அதுல வந்து ஆஹ் ஒரு செயல் செய்யறாங்க அப்படின்னா ஒரே செயலை ஒவ்வொருத்தவங்க மாறி மாறி பண்ணிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள் தான் இந்த ஈச் அதர், ஒன் another. ஈச் அதர் அப்படிங்கிறது ரெண்டு பேர் ஒரே செயலை மாறி மாறி பண்ணிக்கிறது, ஓகேவா? ஒன் another அப்படிங்கிறது ஒரு குரூப்ல நிறைய பேர் இருந்து ஒருவருக்கு ஒருவர் ஒரே செயலை செஞ்சுக்கிறது, மாறி மாறி செஞ்சுக்கிறதா ஒன் another அப்படிங்கிறது. ஓகேவா? அடுத்தது ரிலேட்டிவ் ப்ரொனவுன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா which shows relation. கிட்டத்தட்ட இதுவும், அதாவது இது வந்து அது வந்து பர்சனை குறிக்கிறது. இது வந்து whom, which, who, that, இது எல்லாமே என்ன அப்படின்னா ஒரு சென்டென்ஸ்ல ரெண்டு பார்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு சென்டென்ஸ்ல இருக்கக்கூடிய ரெண்டு பார்ட்டை இணைக்கக்கூடிய வார்த்தைகளா இது இருக்கும். whom, which, who, that இதெல்லாம். அதாவது என்ன அப்படின்னா இப்போ ஒரு சென்டென்ஸ்ல who இருக்கு அப்படின்னா அதுல ரெண்டு பார்ட் இருக்கும். ரெண்டு பார்ட்ல இடையில who இருக்கு அப்படின்னா அந்த who வந்து அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வேர்டை பத்தின ஒரு தகவலை சொல்லும். ஓகேவா? ரெண்டு பார்ட்டை இணைக்கிறதுக்கு இந்த ரிலேட்டிவ் ப்ரொனவுன் யூஸ் ஆகும். அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய இந்த whom, which, who, that இது எல்லாமே, ஓகேவா? அதாவது ஒரு தொடர்பை, ரிலேஷனை காட்டுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள் தான் ரிலேட்டிவ் ப்ரொனவுன் அப்படிங்கிறது. Demonstrative pronoun which demonstrates a noun, object, complement. Demonstrative அப்படிங்கிறது என்ன அப்படின்னா demonstrate அப்படிங்கிறது ஒரு சுட்டி காட்டுறது, குறிப்பிட்டு காட்டுறது இல்லையா? ஸோ அதுதான் அதனுடைய அர்த்தம்.
இது எதெல்லாம் வந்து டிமான்ஸ்ட்ரேட் பண்ணுது அப்படின்னா, இந்த நவுன்ஸ்லாம் ஒரு நவுனையோ, இல்ல ஆப்ஜெக்ட்டையோ, இல்ல காம்ப்ளிமெண்ட்டையோ. ஆல்ரெடி நவுன் என்னன்னு பார்த்தாச்சு. ஓகேவா? ஸோ ஒரு இந்த குறிப்பிட்ட விஷயங்களுடைய பெயர்ச்சொல் தான் என்ன அப்படின்னா நவுன். ஓகேவா? ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு சென்டென்ஸ்ல ஒரு ஆக்ஷன் இருக்கு. ஓகேவா? அந்த ஆக்ஷன ஒருத்தவங்க செய்வாங்க, ஒருத்தவங்க வாங்கிப்பாங்க இல்லையா? ஸோ யாரு எந்த விஷயம் வந்து இந்த ஆக்ஷன வந்து யாரு வாங்கிக்கிறாங்களோ, அவங்க தான் ஆப்ஜெக்ட். அதுதான் வந்து ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது. காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சப்ஜெக்ட்ட பத்தின ஒரு தகவல் கொடுக்கும். அதுதான் காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிறது. ஓகேவா? இங்க இந்த 4 வார்த்தைகள் தான் டிமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன். திஸ், தட், தீஸ், தோஸ். ஓகேவா? தீஸ், தட் இது 2மே சிங்குலருக்கான ப்ரொனவுன். அதாவது ஒரு பொருளையோ, ஒரே ஒரு விஷயத்த குறிக்கிறதுக்காக தான் திஸ், தட். ஓகேவா? ஸோ திஸ் அப்படிங்கிறது நமக்கு இப்ப நான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா, நான் எனக்கு கிட்டக்க இருக்கக்கூடிய திங் பத்தி சொல்றதுதான் திஸ். தட் அப்படிங்கிறது அதே ஒரே ஒரு விஷயத்த பத்தி பேசுறதா. ஆனா எனக்கு தூரமா இருக்கக்கூடிய விஷயத்த பத்தி பேசுறது. தீஸ் அண்ட் தோஸ் இது 2மே சிங்குலர் இல்லாம ப்ளூரலுக்கு யூஸ் பண்ணக்கூடியது. அதாவது நெறைய பொருட்கள், நெறைய திங்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, அதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது. ஓகேவா? தீஸ், டிஹெச்இ, தி இந்த இது ஃபர்ஸ்ட் அதாவது 3 இருக்கு இல்லையா? டிஹெச்இ, எஸ்இ அப்படிங்கிறது. இந்த தீஸ் அப்படிங்கிறது நெறைய பொருள்கள குறிக்கிறது. ஆனா எனக்கு கிட்டக்க இருக்கக்கூடிய விஷயங்கள். ஓகேவா? தோஸ் அப்படிங்கிறது நமக்கு எட்டக்க தூரமா இருக்கக்கூடிய விஷயங்கள குறிக்கிறது தான் தோஸ் அப்படிங்கிறது. அடுத்தது இன்டிஃபைனைட் ப்ரொனவுன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு குறிப்பிட்டு சொல்லாம, ஆ பொதுவா சொல்றது. ஆல், சம், ஒன் அந்த மாதிரி வந்து குறிப்பிட்ட விஷயங்கள சொல்லாம. இப்போ வந்து பெர்சனல் ப்ரொனவுன்னா ஒரு பெர்சன இண்டிகேட் பண்ணும். இது அந்த மாரி கிடையாது. ஆல் அப்டின்னா அனைவரும், அனைத்தும். ஸோ அந்த மாரி. சம் அப்டின்னா யாரோ, சிலர் அந்த மாரி. சிலர். ஒன் அப்டின்னா ஒருவர். மெனி அப்டின்னா என்ன அப்டின்னா பல, பலர். ஃபியூ அப்டின்னாலும் சம் அப்டின்னாலும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். ஃபியூ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சிலரே. சம்படி அப்படின்னா சம்படி, எனிபடி இது எல்லாமே வந்து யாரோ ஒருத்தவங்கள குறிப்பிட்டு காட்டுறது. எவ்ரிதிங், எவ்ரி ஒன் இது எல்லாமே என்ன அப்படின்னா ஆம், குறிப்பிட்ட ஒருத்தவங்கள சொல்லாம. ஸோ அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ப்ரொனவுன்ஸ் தான் இது எல்லாமே இன்டிஃபைனைட் ப்ரொனவுன் அப்படிங்கிறது. ஓகேவா? எம்ஃபட்டிக் ப்ரொனவுன் விச் இஸ் யூஸ்டு ஃபார் எம்பசிஸ் பிஃபோர் த verb. அதாவது ரெஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் இருக்கு இல்லையா? ஸோ அதுல இருக்கக்கூடிய ப்ரொனவுன்ஸும் இதுல இருக்கக்கூடிய ப்ரொனவுன்ஸும் ஒண்ணா தான் இருக்கும். ஆனா என்ன வந்து வேறுபாடு அப்படின்னா, இது வந்து ஒரு சென்டென்ஸ்ல இந்த ப்ரொனவுன் இருந்துச்சு. அதாவது இந்த இது வந்து எதுக்கு யூஸ் பண்றது அப்படின்னா, ஒரு முக்கியத்துவத்துக்காக, ஒரு வலியுறுத்தலுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ப்ரொனவுன்ஸ் தான் இந்த எம்ஃபட்டிக் அதாவது எம்பசிஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடியது. ஒரு முக்கியத்துவம் அழுத்தத்துக்காக. நானே பண்ணேன், அவளே பண்ணா. ஸோ ஒரு முக்கியத்துவம். ஓகேவா? ரெஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் அப்படிங்கிறது அந்த செயல செய்றவங்க இருக்காங்க. செயல ஒரு செய்றவங்களும், அந்த செயல வாங்கிக்கிறவங்களும் ஒருத்தவங்களே அப்படின்னு குறிக்கிறதுக்காக அந்த ப்ரொனவுன்ஸ் வந்து அங்க யூஸ் பண்ணோம். அந்த மாதிரி ரெஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன வந்து நம்ம அந்த ஒரு சென்டென்ஸ்ல இருந்து எடுத்தா இப்போ சப்போஸ் வந்து அந்த சென்டென்ஸ்ல இருந்து ரெஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா, அந்த செயல் வந்து யாரு வந்து வாங்கிக்கிறாங்கிற ஒரு தகவலே இருக்காது. ஆனா இந்த எம்ஃபட்டிக் ப்ரொனவுன்ல இந்த ப்ரொனவுன்ஸ எடுத்தாலும் அதுல இருக்கக்கூடிய முக்கியத்துவம் மட்டும் தான் குறையும். நான் பண்ணேன் அப்படிங்கிறத விட, நானே பண்ணேன் அப்படிங்கிற ஒரு அழுத்தம் இருக்கு இல்லையா? அது மட்டும் தான் வந்து அதுல இல்லாம இருக்குமே தவிர, மத்தபடி எம்ஃபசிஸ் இதுல வந்து ஆ ரெஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் எடுத்தா அதுக்கு வந்து அர்த்தம் இருக்காது. அதாவது ஒரு செயல் வந்து யாரு வாங்கிக்கிட்டாங்கங்கிற விஷயமே இருக்காது. இதுவே எம்ஃபட்டிக் அப்படின்னா, அதுல முக்கியத்துவம் மட்டும் தான் குறையும். மத்தபடி அர்த்தம் எல்லாமே ஒண்ணுதான். ஸோ அடுத்தது எக்ஸ்க்ளமேட்டரி ப்ரொனவுன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, விச் எக்ஸ்பிரஸஸ் எ சடன் ஃபீலிங். அதாவது இது வந்து ஒரு ஃபீலிங்க வந்து எக்ஸ்பிரஸ் பண்றது, வெளிப்படுத்துறது. ஓகேவா? ஸோ அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள் தான் வாட் அண்ட் ஹவ். ஓகேவா? இத தான் வந்து எக்ஸ்க்ளமேட்டரி ப்ரொனவுன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பர்சனல் ப்ரொனவுன்ஸ் பத்தி இங்க கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேவா? குமரவேல் லிவ்ஸ் இன் திருவண்ணாமலை அப்படின்னா, குமரவேல் அப்படிங்கிற ஒரு பர்சன் திருவண்ணாமலையில என்ன பண்றாங்க அப்படின்னா வாழ்றாங்க. அதாவது இருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ லிவ்ஸ் அப்படின்னா என்னன்னா வாழ்றாங்க, வாழ்றது. ஓகேவா? ஸோ ஒரு பர்சன் வந்து திருவண்ணாமலையில இருக்காங்க, வாழ்றாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இஸ் ஏ டாக்டர் அப்படின்னு இருக்கு. ஸோ அந்த இடத்துல என்ன பர்சனல் ப்ரொனவுன் போடணும் அப்படின்னா, இங்க பர்சன் வந்து யாரை பத்தி பேசுறோம்? ஒரு மேன் பத்தி, அதாவது ஒரு ஆண் பத்தி பேசுறோம் இல்லையா? ஸோ அதனால ஹி அப்படின்னா என்ன அப்படின்னா அவன் இல்லைன்னா அவர் ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு. ஸோ இங்க வந்து அவனா இருக்கலாம் இல்ல அவரா இருக்கலாம். ஓகேவா? ஸோ குமரவேல் அப்படிங்கிறது ஒரு மேனுடைய நேம் அப்படிங்கறதுனால இங்க வந்து என்ன அப்படின்னா ஹி அப்படிங்கறதா வரும். அடுத்து ஆல் தி பீப்புள் லைக்
இதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன அர்த்தம் அப்படின்னா அனைத்து மக்களும். ஸோ ஆல் பீப்புள்னா விரும்புறாங்க. யார் அப்படின்னா அவனை அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம ஹிம் தான் யூஸ் பண்ணோம். ஓகேவா? காரணம் பிகாஸ் ஆஃப் என்ன ஏன் அப்படின்னா ஹெல்பிங் நேச்சர். ஓகேவா? ஸோ யாருடைய ஹெல்பிங் நேச்சர்? அவருடைய ஹெல்பிங் நேச்சர் இல்லைன்னா அவனுடைய ஹெல்பிங் நேச்சர். ஸோ அவனுடைய அவருடைய அப்படின்னு சொல்றதுக்கு ஹிஸ் யூஸ் பண்ணணும். அடுத்தது ஹிஸ் ஹாஸ்பிட்டல். ஓகே, ஸோ ஹிஸ் ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அவருடைய ஹாஸ்பிட்டல். கார் ஸ்ட்ரீட் இது எல்லாமே வந்து ஒரு பர்சனல் ப்ரொனவுன்ஸ் எங்கெங்கெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த கொஷின்ஸ்லாம். ஓகேவா? ஸோ ஹிஸ் ஹாஸ்பிட்டல் ஹீஸ். ஸோ ஹாஸ்பிட்டலுங்கிறப்போ அதுக்கு முன்னாடி அவருடைய ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறதுக்காக ஹீஸ் யூஸ் பண்ணணும். எங்க இருக்குன்னா கார் ஸ்ட்ரீட்ல. ஓகேவா? ஸோ அண்ட் மோஸ்ட் என்ன பெரும்பாலும். ஓகேவா? ஹிஸ் பேஷன்ஸ். அடுத்து ஹிஸ் பேஷன்ஸ்னு வரும். ஹிஸ் பேஷன்ஸ் அப்படின்னா அவருடைய பேஷன்ஸ். ஓகேவா? அவருடைய பேஷன்ஸ் ஆர் புவர் அப்படின்னா என்னன்னா ஏழைகள். ஸோ புவர் அப்படின்னா தெரியும் உங்களுக்கு. அவருடைய பேஷண்ட்ஸ்ல பெரும்பாலானோர் யாரு அப்படின்னா புவர். ஸோ அப்போ அவருடைய அப்படிங்கிறதுக்கு ஹிஸ். ஓகேவா? அடுத்தது பாருங்க. ஸோ ஹீ டஸ் நாட் சார்ஜ் மச் மணி. ஓகேவா? ஸோ யாரை சொல்றோம் அப்படின்னா அவரை சொல்றோம், அவனை சொல்றோம். ஸோ அதனால ஹீ. இது என்ன அர்த்தம் அப்படின்னா ஸோ புவரா இருக்கிறதுனால அதிக அளவு வந்து அவங்க வந்து சார்ஜ் பண்ணிக்க மாட்டாங்க. ஓகே, அதாவது வந்து பணம் வந்து வசூலிக்க மாட்டாங்க. ஸோ அப்போ வந்து ஹீ. அடுத்தது அவருடைய டாட்டர் பத்தி பேசுறோம். ஹிஸ் டாட்டர். ஸோ ஹிஸ் டாட்டர் கோஸ் டு ஸ்கூல். ஓகே, ஸ்கூலுக்கு போறாங்க. ஸோ இப்போ டாட்டரை பத்தி பேசுறதுனால இங்க என்ன பர்சனல் ப்ரொனவுன் அப்படின்னா ஷீ. அதாவது அவளை பத்தி பேசுறோம். அதாவது ஷீ ஸ்டடீஸ் இன் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட். ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட்ல அவங்க படிக்கிறாங்க. ஹர் டீச்சர்ஸ் லவ் ஹர் வெரி மச். ஓகேவா? ஸோ அவளுடைய டீச்சர்ஸ் ஓகேவா? லவ் அப்படிங்கிறது நேசிக்கிறாங்க அவளை. ஸோ ஹர் அப்படிங்கிறது அவளுடைய அப்படின்னு வரும். அவளை அவளுக்கு அப்படின்னு வரும். இங்க அவளை ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா அவளுடைய டீச்சர். அடுத்தது அவளை மிகவும் ரொம்ப அதிகமா வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா நேசிக்கிறாங்க அப்படின்னு வருது. அடுத்து அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ்னா என்ன? ஹர். ஓகே, ஹர் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஆல்சோ வெரி குட். அதுக்கப்புறம் ஹர் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் பத்தி சொல்றாங்க. ஸோ அப்போ தே அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? ஒன்று அவர்கள் இல்லை அப்படின்னா அவைகள் ரெண்டுத்துல. ஸோ இங்க வந்து நபர்களை பத்தி பேசுறதுனால அவர்கள் அப்படிங்கிறதுக்கு தே. ஓகேவா? ஆல்வேஸ்னா எப்போதுமே என்கரேஜ் பண்ணிட்டே இருப்பாங்க. யாருன்னா அவளை. ஸோ என்கரேஜ் பண்ணுவாங்க, அவளை என்கரேஜ் பண்ணுவாங்க. ஹர் அவளை. ஓகேவா? ஸோ அதனால வந்து ஹர். அடுத்தது பாருங்க திரும்பியும் தே ஹாவ் கிவன். ஸோ அவங்க அவர்கள் குடுப்பாங்க. என்ன குடுப்பாங்க அப்படின்னா அவளுக்கு குட் அட்வைஸ் குடுப்பாங்க. ஓகேவா? அடுத்தது அவளுடைய மதர். ஸோ ஹர் மதர் இஸ் ஆல்சோ எ டீச்சர். அவங்களும் ஒரு டீச்சர். ஷீ. ஸோ இப்போ மதர் பத்தி சொல்றாங்க. மதர் பத்தி சொல்றதுக்காக ஷீ யூஸ் பண்றோம். ஷீ ஆல்வேஸ் எப்போதுமே என்கரேஜ் யாருன்னா அவளை. டு கீப் ஸ்டடியிங் படிக்க. ஸோ தொடர்ந்து படிக்கிறதுக்கு எப்போதுமே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஊக்கப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு. ஐ ஆல்சோ லைக் ஹர் ஆஸ் ஷீ ஆஃபன் கம்ஸ் டு மை ஹவுஸ் அப்படிங்கிறது. ஷீ அப்படின்னா என்ன அப்படின்னா அவள். ஓகேவா? ஸோ ஆஃபன் அப்படிங்கிறது அடிக்கடி. மை அப்படின்னா என்னுடைய. ஆனா இது வந்து பர்சனல் ப்ரொனவுன் கிடையாது. ஓகேவா? இங்க ஆனா அதுதான் வந்து மை அப்படிங்கிறது தான் வரும். என்னுடைய வீடு அப்படின்னு சொல்றதுக்கு மை தான். மை ஹவுஸ். என்னுடைய வீட்டுக்கு அடிக்கடி அவள் வருவதன் காரணமாக. ஓகேவா? ஸோ அதனால எனக்கு அவளை பிடிக்கும் அப்படின்னு இருக்கு. அடுத்தது ஒன் டே ஷீ டோல்டு மை மதர். ஓகே, ஒரு நாள் ஷீ அப்படிங்கிறது யாரை சொல்றீங்கன்னா அந்த டாட்டர், அதாவது அவளை பத்தி அந்த அந்த ஒரு கேர்ளை பத்தி பேசிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அதனால ஷீ டோல்ட் மை மதர் என் அம்மா கிட்ட சொன்னாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா ஷி வாண்ட்ஸ் டு லேர்ன் குக்கிங். சமைக்க கற்றுக்கொள்ள. ஓகேவா? சமைக்க கற்றுக்கொள்ள விரும்புவதாக கூறினாள். அதுக்காக தான் இங்க ஷீ. அடுத்தது மை மதர் டாட் ஹர் குக்கிங். சமைக்க அதாவது ஓகேவா? அதாவது குக்கிங் என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு கத்து கொடுத்தாங்க. அவளுக்கு அப்படிங்கிறதுனால ஹர் குக்கிங். நவ் இப்போது ஷீ குக்ஸ் வெல் அப்படின்னா அவள் நன்றாக குக் பண்றா, சமைக்கிறா. ஓகேவா? ஸோ இது வந்து எல்லாமே எதுக்கு அப்படின்னா பர்சனல் ப்ரொனவுன்ஸ் வந்து எப்படிலாம் யூஸ் பண்ணணும், எந்தெந்த இடத்துல எந்தெந்த பிளேஸ்ல எப்படி எப்படி வரணும் அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஓகே, ப்ரொனவுன்ஸ் அண்ட் டைப்ஸ்னா என்ன அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பர்சனல் ப்ரொனவுன்ஸ்னா என்னென்னு பார்த்தாச்சு. அடுத்தடுத்து இருக்கக்கூடிய கொஷின்ஸ்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.